பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்களே, பழிக்கு பழியை தீனுல் இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும் மன்னித்து மறந்து விடுவதை, செய்த துரோகத்தை மறந்து விடுவதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெரிதும் வரவேற்கிறது. ஆனால் எதை மன்னிக்கலாம், எதை மன்னிக்க முடியாது என்பதில் தீனுல் இஸ்லாம் சில விஷயங்களில் திட்டவட்டமாகவே இருக்கிறது. எதை மன்னிக்கலாம், கரங்களால் அடித்து விட்டான் அல்லது நாவால் ஏசி விட்டான், இது போன்ற விஷயங்களை அதற்கு பிறகு வந்து அவன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்க சொல்கிறது. மன்னிக்காதவனை தீனுல் இஸ்லாம் அவனை மட்டமானவனாக மட்டுப்படுத்துகிறது. ஆனால் எதை மன்னிக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது துரோகம் அப்படின்றத வந்து லேசில் மன்னிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நிறைய தடவை அதற்காக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது மன்னித்து விடலாம். அந்த துரோகத்தை விட கடுமையான ஒன்று தான் சூனியம் என்பது, சூனியம் வைப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை எந்த ஒரு உயிருக்கும் ஊறு விளைவிக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான நியதியையே ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்பவன் தன் கரத்தால் நாவால் பிறருக்கு நன்மை பயப்பவனே என்று சொல்வார்கள். இந்த சித்தாந்தத்தை உடைக்கின்ற விதத்தில் தான் சூனியம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அடித்தால் இந்த உடம்பு மட்டும்தான் வலிக்கும், ஆனால் அந்த சூனியம் செய்வதால் அவன் வாழ்க்கையே வலிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூனியம் என்பது வெறுமன்ன உடல் வலியை மட்டும் ஏற்படுத்துவது அல்ல, ஆத்மார்த்தமான உள்ளத்தின் வலியை ஏற்படுத்தும். அந்த சூனியத்தினுடைய தாக்கம் படுபயங்கரமாக இருந்தால் வாழ்க்கை முழுக்க அவன் எந்திக்க விடாத அளவுக்கு, வாழ்க்கை முழுக்க அவனை எந்திக்க விடாத அளவுக்கு திரும்ப 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 நச்சு 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 என்று கடைசியில் அவன் உயிரையே இழந்துவிடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். சூனியத்தில் இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பரம்பரைக்கே சூனியம் வச்சுடுவான். நல்லா பாதுகாக்கணும். அந்த குடும்பம் வாழையடி வாழையாக கஷ்டத்தையே தான் மேற்கொள்ளும். இது வந்து கொலையை விட பயங்கரமானது. கொலையை விட இந்த சூனியம் செய்வது என்பது பயங்கரமானது. அதனால்தான் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஹத்துஸ் சாஹிர், ஒரு சூனியக்காரனுடைய தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லர்புஹு பிஸ்ஸைஃப், வாழை கொஞ்சம் அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறான் பாருங்க, சூனியம் பண்ணி அமைதியை நாசப்படுத்துபவன், சூனியம் செய்து கவலையை ஏற்படுத்தக்கூடியவன், சூனியம் செய்து பெரும் கவலையை ஏற்படுத்தக்கூடியவன், சூனியம் செய்து காலம் முழுக்க கஷ்டத்தை அனுபவிக்க செய்பவன், சூனியம் செய்து குழந்தைகளை பாதிப்படைய செய்பவன், சூனியம் செய்து முன்னேற்றத்தை பெரிய அளவுக்கு முடக்குபவன். இந்த மாதிரி தரிகட்ட மிருகங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லர்புஹு பிஸ்ஸைஃப். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற பட்சத்தில் அவனை வாளால் வெட்டி தண்டனை, மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இஸ்லாமிய நாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், சூனியம் செய்து விட்டான் என்பது ஊர்ஜிதமானால் அவனை வாளால் வெட்ட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. சஹீஹான ஹதீஸுக்கு நிறைய கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், லெட்டரே எழுதுவாங்க. சூனியக்காரனோ அல்லது ஒரு சூனியக்காரியோ மாட்டிவிட்டால், அரசாங்க திட்டத்தில் மாட்டிவிட்டால் அவர்களை கத்ல் செய்து விட வேண்டும், மரண தண்டனை கொடுத்து விட வேண்டும், அவர்களை சாகடித்து விட வேண்டும், அதுவும் வாளால் வெட்டி சாகடிக்க வேண்டும். அப்போது வெட்டி சாகடிக்க வேண்டும் என்பது எதற்கு சொல்லப்படக்கூடியது? மரண தண்டனை என்பது எதற்கு சொல்லப்படக்கூடியது? ஒரு உயிரை அப்பாவியான ஒரு உயிரை எடுத்துட்டான்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க இவனை கொல்லலான்றது இஸ்லாமிய சட்டம். அதில் சொல்ல வேண்டிய ஒன்றை அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றை இதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால்
கொலைகாரனுக்கு நிகரான சரிக்கு சமமான அந்தஸ்தை இந்த நாய் பெறுகிறது. எந்த நாய்? சூனியக்கார நாய். மேல் மிச்சமாக இந்த சூனியக்காரன் அடையக்கூடிய அந்த என்ன சொல்கிறது தண்டனைகள் அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஷரீஃபினுடைய ஆய்வாக நாம் சொல்ல வந்தது, மறுமை நாளில் அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது. சூனியக்காரன் ஒவ்வொருவரும் எவ்வளோ பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, காபத்துல்லாலேயே அப்படியே உரசுறான், மூஞ்ச போட்டு என்ன செய்கிறான், அப்படியே உரசுறான், காபத்துல்லா ஷரீஃபிலேயே உரசுறான். ஏன்? மக்காலேயே வாழ்கிறான். ஆனால் சூனியம் செய்வதை வழமையாக வைத்து கொண்டிருந்தானே, ஆனால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய அமல்கள் அனைத்துமே அவன் வைத்த சூனியத்தை மாதிரி பஸ்பமாகி ஒன்றுமில்லாமாகி மறுமை நாளில் ஒரு காஃபிராக தான் அல்லாஹ்வின் முன்னாடி ஆஜராகிறான். இது உனக்கு தேவையா? அடே, உன் ஆன்மாவும் போய், உன் ஈமானும் போய், உன் உயிரை விட மேலாக இருக்கக்கூடிய அமைதியும் போய், சூனியக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய 2வது தண்டனை என்னென்னா, முதல் தண்டனை மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம நாடு, இந்திய நாடு அவரவருடைய மார்க்கத்தின்படி வாழக்கூடிய ஒரு சூழலில் உள்ளது. இந்த மக்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், மரண தண்டனைலாம் கொடுக்க முடியாது. மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இதை முறையிட முடியும். எப்படி முறையிடுவது என்பதை நாம் பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா மத்தீன், யா மத்தீன் என்ற பெயரை திரும்ப 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 உச்சரிப்பது. யா மத்தீன் என்ற அந்த பெயரை திரும்ப 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 உச்சரிப்பது. அதாவது எவன் பாதிப்பை தந்தானோ அந்த பாதிப்பை தந்தவனின் உருவத்தை மனதில் நிறுத்தி, நல்லா புரிந்து கொள்ளணும், நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட உடனே இது சூனியந்தான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இவன் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி ஒருத்தனால சந்தேகம் நினைக்கக்கூடாது. சந்தேகத்திற்கு தண்டனை உண்டு. லா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவரை குற்றமாக சந்தேகிக்காதீர்கள், அடுத்தவர்களை பற்றி தவறான அபிப்பிராயம் கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீ என்றது மாதிரி அவங்க இல்லைன்னு சொன்னால் பின்னாடி நீ சேதப்பட வேண்டியது வரும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஊர்ஜிதமாக ஒருவன் சூனியத்தால் எனக்கு தீங்கு செய்திருக்கிறான் என்று தெரிகிற பட்சத்தில் நீங்கள் யா மத்தீன் என்ற திக்ரை மொழிகின்ற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவனுடைய உருவத்தை மனதில் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்துல் இன்ஃபிதார், இத ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் ததரத் வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். அந்த சூரா என்ன சூரா, எத்தனாவது சூறான்றதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கொடுங்க. இந்த இன்ஃபிதார் சூறாவை 7 முறை ஓத வேண்டும். இந்த திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். யா மத்தீன் என்ற திக்ரை 1000 முறை ஓத வேண்டும். சூரத்துல் இன்ஃபிதாரை 7 முறை ஓத வேண்டும். சின்னது தான், அது ஒரு பேஜ் இருக்கும், அவ்வளோதான். இந்த சூரா இன்ஃபிதாரை 7 முறை ஓத வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 ரக்காத்துகள், நஃபிலான 2 ரக்காத்துகள். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்த இந்த நபரை நீ என்னுடைய தரப்பிலிருந்து பழிவாங்க வேண்டும், அவனை என்னுடைய தரப்பிலிருந்து நீ பழிவாங்க வேண்டும் என்பதை நாடி நான் 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொல்லி 2 ரக்காத்துக்கள் இஸ்திகாராவா, இஸ்திகாரான்றது வேற, இந்த தொழுகை வேற. ஒரு நஃபிலான தொழுகையை நியத்து பண்ணிக்கொள்ளுங்களேன். இப்படி நியத்து பண்ணிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடும், ஸலவாத்தை ஓதி அதற்கு பிறகு துஆக்கள் அவன் மீது, யா ரப்பே, எனக்கு இவன் செய்த இந்த அநீதத்திற்கு நீ என்ன தண்டனை இருக்கிறதோ அதை திசை திருப்பு, அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு கஷ்டத்தை அவன் பக்கம் திசை திருப்பு அப்படின்னு துஆ செய்யலாம். இன்னொரு சிகிச்சை இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த காணொளியில் தருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக
இந்த மாபாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இந்த மாபாவிகள் யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது. அப்படி அநீதக்காரன் இந்த உலகத்தில் வாழ்ந்தானேயானால் அவன் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவாக செய்யுங்கள். குறிப்பாக பலஸ்தீனிய மக்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கிய அநீதக்கார இஸ்ரேல் அரசு நிம்மதியாக வாழ்க்கை முழுக்க நிம்மதி அல்லாஹ் ஹராமாக்கணும் அப்படின்னு துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.